இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா, சமயபுரத்திலே ஃபேமஸான ஒரு சின்ன சூப்பு கடைக்கு வந்திருக்கோம். பாருங்க, கடை வந்து சின்ன கடை தான். ஆனா, அண்ணன் வந்து ஏகப்பட்ட டிஷ் வச்சிருக்காரு. அண்ணன்ட்ட என்னென்ன இருக்குன்னு கேட்போம். கடையில வந்து அண்ணன் வந்து வெங்காயம் வெட்டிட்டு இருக்காரு. அண்ணே, அண்ணே உங்க கடையில வந்து சாப்பிடறதுக்கு என்னென்ன இருக்கு? ஆட்டுக்கால் சூப் இருக்கு, ஆட்டுக்கால் இருக்கு, ஓகே அண்ணே. சுண்டல் இருக்கு, முட்டை இருக்கு, ரத்த பொரியல் இருக்கு, குடல் இருக்கு, தலைக்கறி இருக்கு. ஓகே அண்ணே. அண்ணே, அண்ணே சொன்னா மட்டும் போதாதுண்ணே. கொஞ்சம் எடுத்து காமிச்சீங்கன்னா, கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குண்ணே. கொஞ்சம் எடுத்து காமிச்சிடுறீங்களாண்ணே? அண்ணன் வந்து நம்ம சொன்னதுக்கு அப்புறம் வந்து அவர் கடையில இருக்க டிஷ் எடுத்து காமிக்கிறாரு. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்க சூப்லாம் நல்லா ஆவி பறக்க பறக்க வச்சிருக்காரு. பெரிய பெரிய கடைக்கெல்லாம் போனீங்கன்னா ஆறி போன சூப்பை கொடுத்து 50 ரூபா 100 ரூபான்னு வாங்குவாங்க. ஆனா அண்ணன் கடையில எவ்வளவுன்னு கேட்போம். அண்ணா இங்க வைங்கண்ணே. அண்ணே உங்க கடையில சூப்போட ரேட் எவ்வளோண்ணே? 20 ரூபா 20 ரூபா 20 ரூபாய்க்கு கண்டிப்பா ஒர்த்து. இந்த வீடியோ எடுக்கிறப்பே வந்து கொத்தமல்லி வாசம், மட்டன் வாசம் எல்லாமே வந்து மூக்க தொலைக்குது. ஆனா இது மட்டன் சூப்பாண்ணே. ஆட்டுக்கால் சூப் பாருங்க அண்ணன் கடையில வந்து நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு பார்க்காமயே வந்து நம்ம வாசமே அவ்வளவு இழுக்குது. ஆனா வேற என்னண்ணே உங்க கடையில சாப்பிட இருக்கு? தலைக்கறி இருக்கு. தலைக்கறி இருக்கானே அதை கொஞ்சம் எடுத்து வைங்கண்ணே. அண்ணா உங்க கடையில சூப் எவ்வளவு சொன்னீங்க? 20 ரூபா. பாருங்க 20 ரூபாய்க்கு கண்டிப்பா ஒர்த்து. கொத்தமல்லி கொத்தமல்லி தழை நிறைய போட்டிருக்காங்க. அண்ணன் கடையில வந்து இப்ப ரத்த பொரியல் எடுத்து வச்சிருக்காரு. பாப்போம். பாருங்க ரத்த பொரியல்லாம் நல்லா தரமா இருக்கு. எவ்வளவு குவான்டிட்டியோட இருக்குன்னு பாருங்க. அண்ணன் அதுக்கு சைடிஷா மேல சூப் எல்லாம் ஊத்தி கொடுப்பாரு நினைக்கிறேன். பாருங்க எல்லாம் நல்லா தரமா இருக்கு. ஆனா அப்படியே இங்க வச்சிருக்கண்ணே. அண்ணா இந்த ரத்த பொரியலோட ரேட் எவ்வளோண்ணே? 30 ரூபா. 30 ரூபாய்க்கு கண்டிப்பா ஒர்த்து. பாருங்க 30 ரூபாய்க்கு கண்டிப்பா ஒர்த்து. எல்லாமே நல்லா தரமா இருக்கு. இந்த வீடியோ பாத்தீங்கன்னாலே தெரியும். பாருங்க ரத்த பொரியல்லாம் சாப்பிடணும் கண்டிப்பா அண்ணன் கடைக்கு வந்துடலாம். 30 ரூபாய்க்கு இந்த குவான்டிட்டி வந்து எங்கேயுமே தர மாட்டாங்க. பெரிய பெரிய கடையில எல்லாம் சின்ன குழி மாதிரி ஒரு கிண்ணத்தை வச்சு ஏமாத்திடுவாங்க. ஆனா அண்ணன் கடையில அப்படின்ற பாத்தீங்கன்னாலே தெரியும். பாருங்க எப்படி இருக்குன்னு ஒரு ஸ்பூன் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க எல்லாமே நல்லா தரமா இருக்கு. இந்த வீடியோ பாத்தீங்கன்னாலே தெரியும். அண்ணே இது என்னண்ணே மூளையாண்ணே? அண்ணன் கடையில வந்து மூளை எல்லாம் பாருங்க நல்லா சூடா வச்சிருக்காங்க. இது என்னண்ணே? தலைக்கறி. தலைக்கறியாண்ணே. பாருங்க அண்ணன் கடையில வந்து ஏகப்பட்ட டிஷ் வச்சிருக்காங்க. கடையை பார்த்தா சின்ன கடை மாதிரிதான் தெரியுது. ஆனா அண்ணன் வந்து மினி முளியாண்டி விலாசே நடத்திட்டு இருக்காரு உள்ள. ஆட்டோட எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் அண்ணன் வச்சிருக்காரு. அண்ணன் கடையில மூளை இருக்கு, ஆட்டு மூளை. ஆனா ஆட்டு மூளையோட ரேட் எவ்வளோண்ணே? 50 ரூபா. 50 ரூபாய்க்கு கண்டிப்பா ஒர்த்து. பாருங்க நல்லா தரமா இருக்கு மூளை. இந்த வீடியோ பாத்தீங்கன்னாலே தெரியும். ஒரு ஆட்டோட ஃபுல் மூளையும் வச்சிருக்காங்க. அண்ணே இது தலைக்கறியாண்ணே? பாருங்க அண்ணன் கடையில தலைக்கறி எல்லாம் நல்லா தரமா இருக்கு. இந்த வீடியோ பாத்தீங்கன்னாலே தெரியும். இது ஆட்டு காதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே நல்லா கிரேவி ஸ்டேஜ்ல வச்சிருக்காங்க. நல்லா காரசாரமா சாப்பிடுவீங்கன்னா கண்டிப்பா வந்து அண்ணன் கடையில சாப்பிட்டு பார்க்கலாம். ஆனா இது என்னண்ணே சுண்டலாண்ணே? பாருங்க அண்ணன் கடையில எல்லாம் சுண்டல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்காங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னாலே தெரியும். பாருங்க நல்ல திக்கான கன்சிஸ்டன்சில வச்சிருக்காங்க. வீடியோ பாத்தீங்கன்னாலே தெரியும். அதே மாதிரி அண்ணன் கடையோட கூட்டத்தை பாத்தீங்கன்னாலே தெரியும். எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பாருங்க. வேலைக்கு போறவங்க காலேஜ் போறவங்க எல்லாருமே வந்து அண்ணன் கடையில ரெகுலரா சாப்பிட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்க பின்னாடி உட்காந்து சூப்பு குடிச்சிட்டு இருக்காங்க. முன்னாடி இருக்காங்க. அண்ணன் கடையில வந்து எல்லா சைடுமே இருக்காங்க. பாத்தீங்கன்னாலே தெரியும். அப்ப அண்ணன் கடையில டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். கண்டிப்பா அண்ணன் கடையில தரமா இருக்குண்ணே. அண்ணே உங்க கடையில வேற என்னென்ன இருக்கு சாப்பிட? இல்ல அவ்வளவுதான். முட்டை இருக்கு, அவ்வளவுதான். அவிச்ச முட்டை இருக்கு. அவிச்ச முட்டை இருக்கானே? அவிச்ச முட்டை ஒண்ணு எடுத்து காட்டினே. அந்த முட்டையை அப்படியே காமிங்கண்ணே. இதெல்லாம் அவிச்சதானே? அண்ணன் கடையில பாருங்க. இது நான் ஃபர்ஸ்ட் வந்தோட்டி பச்சை முட்டை நினைச்சேன். ஆனா அண்ணன் வந்து முட்டையெல்லாம் நல்லா சூப்பரா அவிச்சு எடுத்து வச்சிருக்காரு ட்ரேல. இதை வெளியில இருந்து வந்து பாக்குறவங்க வெறும் பச்சை முட்டை தான் இருக்குன்னு நினைச்சிடாங்க. அண்ணன் கடையில வந்து இது வந்து அவிச்ச முட்டையை இப்படிதான் வச்சிருக்காரு. பாருங்க அண்ணன் கடையில வந்து ஏகப்பட்ட டிஷ் வச்சிருக்காரு. கூட்டமும் பாத்தீங்கன்னாலே தெரியும். ஒரு ஈவினிங் டைம்ல நல்ல மட்டன் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் சாப்பிடணும்னா கண்டிப்பா வந்து அண்ணன் கடையில சாப்பிட்டு பாருங்க. எல்லாம் நல்லா தரமா இருக்கும். பாருங்க பின்னாடி ஒரு கஸ்டமர் கூட காமிக்கிறாரு. அண்ணன் வந்து சிக்னல்லே சொல்றாரு எப்படி இருக்குன்னு டேஸ்ட். பாருங்க எல்லாமே வந்து சுட சுட கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாம் அப்பப்ப அன்னன்னைக்கு வாங்கிட்டு வந்து செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கறியோட
கலர் பாத்தீங்கன்னாலே தெரியும், எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. அண்ணன் வந்து கஸ்டமருக்காக ஒரு மூளை ஒண்ணு எடுத்து கொடுக்குறாங்க. அண்ணனோட கடை வீடியோ கடை அட்ரஸ் சொன்னா கரெக்டா இந்த வீடியோக்கு முடியிற எண்டுல சொல்லுவாரு அண்ணன். கரெக்டா லொகேஷன் சொல்லுவாங்க. யாராவது சமயபுரம் டோல்கேட்டு, லால்குடி, திருச்சி இது மாதிரி வெளியூர்ல இருந்து பாத்தீங்கன்னா சமயபுரம் ஒரு தடவை வந்தீங்கன்னா அண்ணன் கடையில வந்து கண்டிப்பா சாப்பிட்டு பாருங்க. அண்ணன்டே நம்ம லொகேஷன் எங்க இருக்கு என்ன ஏதுன்னு கேட்போம். நம்ம பெரிய பெரிய கடைக்கு போய் சப்போர்ட் பண்றதுக்கு இது மாதிரி சின்ன சின்ன கடையை கண்டிப்பா சப்போர்ட் பண்ணலாம். கடையில அண்ணன் இருக்காரு, அண்ணன்ட்ட போய் கேட்போம். இருங்க, அக்கா வந்து சூப் வந்து கஸ்டமருக்காக கொடுத்துட்டு இருக்காங்க. கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அண்ணன்ட்ட வந்து கடை லொகேஷன் கரெக்டா எங்க இருக்குன்னு கேட்போம். சூப் சுண்டல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அக்கா கஸ்டமருக்காக. பாருங்க, சுண்டல்லாம் டாப்பிங்ஸ் எல்லாம் போடுறாங்க பாருங்க. வெங்காயம், பெப்பரு எல்லாம் போடுறாங்க. அண்ணா நம்ம கடையில என்னைக்குமே எப்பயுமே டெய்லி ஃப்ரெஷ்ஷா போடுற எல்லாமே ஃப்ரெஷ்ஷா வாங்கி போடுறதுதான். பழசுக்கே வேலை இல்லைங்க. பழசுக்கு வேலை இல்லையாண்ணே? அண்ணன் சொல்ற வார்த்தையை கேட்டீங்கன்னாலே தெரியும், அண்ணன் கடையில வந்து பழசுக்கே வேலை இல்லையா. அண்ணன் வந்து அப்பப்ப ஃப்ரெஷ்ஷா எல்லாம் தரமா போட்டு கொடுக்குறாரு. அண்ணன் அண்ணன் வந்து கஸ்டமர்ட்ட வந்து கொஞ்சம் அமௌண்ட் வாங்கிட்டு இருக்காரு. வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் கேட்போம் கடை எங்க இருக்குன்னு. இருக்கு வாங்க அண்ணே, நம்ம கடை வந்து 4 ரோடு வந்து ஈச்சமட்டு ரோடு மேட்லயே இருக்கும். அன்வாரா ஸ்கூல் போட்டு முஸ்லீம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பக்கம் ஏத்த மாதிரியே இருக்கும். ஓகேண்ணே. அதுக்கு ஏத்த மாதிரியே இருக்கும். அண்ணன் கடை கரெக்டா எங்க இருக்குன்னா அப்படியே சமயபுரம் அந்த 4 ரோடு கரெக்டா இந்த ஹைவே ஏறுற இடத்துல அண்ணன் கடை இருக்கு பாருங்க. ஆப்போசிட்ல அண்ணன் வச்சிருக்காரு கடை. யாராவது சமயபுரத்துல இருந்து பாத்தீங்கன்னா அண்ணன் கடையில வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எல்லாமே நல்லா தரமா கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து பாருங்க, இங்க இருக்க கூட்டத்தை பார்த்தாலே தெரியும் எவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு. கண்டிப்பா அண்ணன் வந்து நல்லா சூப்பரா கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். யாராவது சமயபுரம், திருச்சி இந்த சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா அண்ணன் கடையில வந்து கண்டிப்பா சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ கடையில கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வந்து அடுத்த வீடியோல சந்திப்போம். பாருங்க, அண்ணன் கடைக்கு வந்து கஸ்டமர் வந்த வண்ணமா தான் இருக்காங்க, குறைஞ்ச வண்ணமா இல்ல. பாருங்க, மறக்காம நம்ம வீடியோ எங்க இருந்து பாக்குறீங்க கொஞ்சம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சமயபுரம் சைட்ல இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பார்க்காதவங்க கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. பெரிய பெரிய கடையில போய் சாப்பிட்டு வந்து காசை வீணாக்குறதுக்கு இது மாதிரி சின்ன கடையில நல்லா தரமா சாப்பிட்டு போயிடலாம். கண்டிப்பா மறக்காம சின்ன சின்ன கடைக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ணே அண்ணே போயிட்டு வரேன். பாய்ண்ணே. ஓகேண்ணே. அண்ணன் பாய் சொல்றாரு. நம்ம வந்து அடுத்த வீடியோல சந்திப்போம். பாருங்க, அண்ணன் கடை சின்னதுதான், ஆனா அண்ணன் வந்து உள்ள வந்து முனியாண்டி விலாசே நடத்திட்டு இருக்காரு. வெளியில இருந்து அவுட்லுக் பார்த்தா தெரியும். அண்ணன்ட்ட வந்து கடை டைமிங் கேட்க மறந்துட்டோம், போய் கடை டைமிங் கேட்டுருவோம். அண்ணே அண்ணே உங்க கடையோட டைமிங் என்னண்ணே? சாயந்தரம் 5 மணி நைட் 8:30 மணில முடிஞ்சிடும். ஓகேண்ணே. அண்ணன் கடை பாருங்க கரெக்டா 3.5 மணி நேரம் தான். மேக்சிமம் அண்ணன் கடை வந்து 4 மணி நேரம் தான் இருக்கு. ஈவினிங் 5:30 டு நைட் 8:30 வரையும் இருக்கு. யாராவது சமயபுரம், திருச்சி இந்த சைட்ல இருந்து வந்தீங்கன்னா அண்ணன் கடையில வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அண்ணே உங்க கான்டாக்ட் நம்பர் கொஞ்சம் சொல்லிருங்கண்ணே. ஏன்னா வர்றவங்க கஸ்டமர் வந்தாங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணிட்டு வரட்டும்ண்ணே. 80 80 12 12 23 23 50 50 94 94. அண்ணன் நம்பரை வந்து கேப்சர் பண்ணிக்கங்க. யாராவது திருச்சி சைடு இருந்து வந்தீங்கன்னா அண்ணனுக்கு கால் பண்ணிட்டு கடை இருக்கான்னு கேட்டு அதுக்கப்புறம் வாங்க. யாரும் முன்னாடி வந்து பல்ப் வாங்கிறாங்க. அண்ணன் கடை கண்டிப்பா தரமா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அடுத்த வீடியோல சந்திப்போம்.